அது கலைஞர்களுக்கே உள்ள ஒரு அற்புதமான சக்தி. நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டாருன்றதுல எந்த வித டவுட்டும் கிடையாது, தனுஷ் தான் அது. ஏன்னா எல்லா ஞானமும் இருக்கு. ஒரு கலைஞனுக்கு என்னென்ன இருக்க வேண்டுமோ அத்தனையும் இருக்கு. ஆனால் தனுஷ், ஐ லைக் யூ. உங்களோட ஆக்டிங் சரி, உங்கள் பாட்டு சரி, உங்கள் வாய்ஸு சரி, நீங்கள் எழுதுகிற பாடல்கள் சரி, அதுக்கெல்லாம் நாங்களாம் அடிமை தான். நாங்கள் மாறி மாறி கொடுப்போம் வாய்ப்பு. அதுதான் தனுஷோட ஹார்ட். எங்கெல்லாம் யாரெல்லாம் திறமையானவங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணிப்பார் அவர். அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா நம்ம மட்டும் வாழணும்னு நினைக்காம மற்றவங்களும் வாழணும்னு நினைக்கிற ஒரு பெரிய மனசு எல்லாருக்கும் வந்துடுது. அது நம்ம தனுஷ்க்கு இருக்கே ஒரு பெரிய பெரிய மனசு அது. ஏன்னா நம்ம மட்டும் இருக்கணும், நம்ம மட்டும் முன்னேறணும், நம்மளை மட்டும் பேசணும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. அது ரஹ்மான் சாருக்கும் அந்த ஒரு ஹார்ட் இருக்குது. ஏன்னா நிறைய பாடகர்களை வந்து இன்ட்ரடியூஸிங் பண்ணியிருந்தவர் அவர். ஸோ சொல்லவே வேண்டாம். ஸோ தனுஷ், ஏஆர் ரஹ்மான், எல்லா அரக்கர்களும் ஒன்று சேர்ந்துருக்கிறது தான் ராயன்ற திரைப்படம். இது நான் எதிர்பார்க்குறேன், ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஸோ நல்லா ஓடணும். சொல்லவே வேண்டாம், ரஹ்மானோட சாங்கு அதுக்கு எப்படிலாம் ஆடணும்னு தனுஷ்க்கு ஆல்ரெடி தெரியும். பிரகாஷ்ராஜோட நடிப்பு தீனி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அவரும் அதே மாதிரி தான். அவரோட நடிப்பு கண்ணே போதும், நடிச்சுக்கிட்டு வந்துடுறது. நடிக்காதவங்களையும் நடிக்க வைக்கும் அந்த கண்கள். எஸ்.ஜே. சூர்யா குஷி இப்போ வரைக்கும் ஓடுது பார்க்குறோம் அப்படின்னா அது எஸ்.ஜே. சூர்யாவோட அந்த ஒரு செதுக்கியிருப்பார் சிலை மாதிரி. ஜோதிகா, விஜய் அந்த அவங்களெல்லாம் வச்சு அதில் இவர் நடிக்கிறாருன்னா சொல்லவே வேண்டாம். சதையா முக்கியம், மூளை தான் சார் முக்கியம்.